Hey everyone, welcome to post market analysis. So இன்னோட நிஃப்டி ஓப்பனிங் பிரைஸ் என்ன அப்படின்னா 23,507. இப்போ 23,500 கால் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்றது அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகணும். புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணுறது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகணும். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் ஓகேங்களா. இப்போ 23,500 அதுக்கான பெப்பன் அப்படின்னா 106 அப்படின்றது பிஇபி லெவல். ஸோ இது என்ன டைமுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா 9:12 வந்து போஸ்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ 23,500 கால் அந்த புட் எடுக்கும். 23,500 கால் இந்த 106க்கு கீழே ஒரு 7 பாயிண்ட் பிலோல தான் ஓப்பன் ஆயிருக்கு. பட் புட் ஆப்ஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா அந்த 106 லெவல் பஞ்ச் ஓகேங்களா. ஓகே, இதுல யாரு ஸ்ட்ராங் யாரு வீக் அப்படின்னா அப்சல்யூட்லி புட் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங், கால் ஆப்ஷன் வீக். ஸோ அக்ரெசிவா ட்ரேட் எடுத்திருக்க முடியுமா அப்படின்னா ஓப்பனிங்கை வச்சுட்டு நீங்க ஜஸ்ட் வந்து நம்மளோட ப்ரீமியத்தை பிளாட் பண்ணிட்டு ஸோ நீங்க வந்து வெயிட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா ஸோ இஃப் யூ அக்ரெசிவ் பிளேயர் யூ கேன் டேக். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஹியூஜாக வந்து அடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியம் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதுல எடுத்துறீங்க அப்படின்னா மேபி ஒரு ஸ்கேல்பிங் வந்து எடுத்திருக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஸோ 90 பாயிண்ட்ஸ் வந்து முடிச்சிருக்க முடியும். ஸோ பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஆனால் நம்மளோட பிஇபி எக்ஸாக்டாக அடிச்சு தான் போயிருக்கு. ஸோ சிம்பிள் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ப்ரீமியத்தை கரைச்சான் ஓகேங்களா. ஸோ போனோம்பா ரீட்டெயில்ஸ் கொடுத்தா மறுபடியும் மேலே போகணுமே. நமக்கும் வந்து ஸ்பாட் சார்ட்ல இந்த இடத்துல ட்ராப் பேஸ் ட்ராப் இருக்கு, லோ வந்து உடையணுமே, நாங்களும் வந்து ட்ராப் பேஸ் ட்ராப் ஃபோக்கஸ் பண்ணினோம். ஸோ கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தது தான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு விஷயம் வந்து வந்துச்சு, நம்மளோட ஆப்ஷன் டேட்டா அனாலிசிஸ். ஸோ அவன் என்ன சொன்னான்னா சைட் வேஸ்ன்னு சொல்லிட்டான் ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஆப்ஷன் டேட்டா படி சைட் வேஸ் அப்படின்னும் போது என்ன ஆகணும், மார்க்கெட் சைட் வேஸ் தான் முடியணும் ஓகேங்களா. எவ்வளோ பாயிண்ட், ஜஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம். ஸோ லோ டு ஹை, அதுக்கப்புறம் 100 பாயிண்ட்ஸ். ஸோ நம்மளோட ஆப்ஷன் டேட்டா சைட்வேஸ்னு சொல்லியாச்சு. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பாட் சார்ட்ல ஒரு விஷயம் வந்து பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ நம்ம இதில் நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10:35க்கு போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம போஸ்ட் பண்ணோமா இல்லையா அப்படின்றது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸில் இருக்க நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும் ஓகேங்களா. ஸோ ஃபுல் போஸ்ட் வந்து காட்ட முடியாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 to 90 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இல்லைப்பா நான் ஸ்பாட் சார்ட்ல ஏதாவது ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குமானா ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் கேண்டில் வேல்யூ வந்து பெருசா இருக்கு, ஃபர்ஸ்ட் கேண்டில் பெருசா வந்து ஃபிளக்சுவேட் பண்றாங்க அப்படின்னா ஸோ அன்னைக்கு சைட் வேஸா தான் இருக்கும். இந்த இடத்துல 160 பாயிண்ட்ஸ் 170 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை டு லோ 170 பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஆக்சுவலா இதுக்குள்ள இருந்தாலும் அது சைட் வேஸ் தான். பட் இருந்தாலும் இன்டியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கலாக இன்னும் லோ வந்து உடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரீடெஸ்ட் கொடுக்குறேன்னு கொடுத்து பிளாக்ல டேப் பண்ணி அங்கேருந்து அழைச்சாங்க. ஸோ இது அழைச்சதுக்கான மெயின் ரீசன் பிகாஸ் ஆஃப் டேட்டா. ஸோ ஸ்பாட் சார்ட்ல ஒரு சின்ன இண்டிகேஷன் ஃபார் சைட்வேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் பிக் கேண்டில் இருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து சைட்வேஸ். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.